10/9/2025 ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவும். இல்லையேல் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கைப்படியும் கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார். பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார். 10ஆம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும். மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா? ஆமா, இரண்டாம் முறையாக. முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு பதிலும் வரல. வராதனால மறுபடியும் நிர்வாக குழு கூடி, மறுபடியும் இல்லை, நிர்வாக குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாக குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக, நிர்வாக குழு ஒழுங்கு நடவடிக்கை நிர்வாக குழு ஒரு மனதாக விளக்கம் கொடுக்கலன்னா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிவு எடுக்குமா? இல்லை எப்படி? இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏங்க எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஒரு வாரம் அவகாசம் என்பது பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாசம்? அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம்? பதில் அளிக்கலாம். எல்லாம் செய்யணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறோம். நீங்க கட்சி ரீதியாக முடிவு அது எப்படி இப்ப சொல்ல முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குழு, நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேட்போம், கருத்துக்களை கேட்போம், நிர்வாக குழு கருத்து கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். வேற ஏதாவது கேள்வி? சொன்னாங்க அவங்க ஏதோ முக்கியமான அலுவல் இருக்குதுன்னு தகவல் சொன்னாங்க. அதனால ஒரு தவிர்க்க முடியாத அலுவல் இருந்ததுனால நாங்கள் ஆர முடியலன்னு சொன்னாங்க. சரி, எடுத்துங்க.